குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குயிக்காக இந்தியன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட், அப்புறம் இம்பார்ட்டண்ட் நியூஸ் இன் இந்தியன் ஸ்டாக்ஸ் அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ் அதை பற்றி பார்த்துருவோம். இன்றைக்கி நிஃப்டி ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ எல்லா செக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸப்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது நிஃப்டியோட டே கேண்டில். ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே ரிவர்ஸ் ஆகி மேலே போகிற மாதிரி இருக்குது. மார்க்கெட் எங்கே வேணாலும் போகலாம். இன்னும் யூஎஸ் ஈரான் பிரச்சனை இருக்குது. யூஎஸ் இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி யூஎஸோடைய ஃபெட்ரல் மீட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது மார்க்கெட்டை வாலட்டைலாக இருக்கிறதுக்கு. இன்றைக்கும் எஃப்ஐஐ ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ டிஐ அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி 4800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா அப்பில் இருக்குது. 0.5% மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பெரிய கம்பெனிஸ் லைக் டெஸ்லா, மைக்ரான், சாண்டேஸ்க்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பென்ட்ரைவ் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணுற கம்பெனி, இதெல்லாமே அப்பில் இருக்குது. ஸோ மெயினாக ஏஐ ட்ரிவன் மார்க்கெட்டிங்கு. ஸோ பேலண்டேர், ஏஎம்டி இதெல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த யூஎஸ் மார்க்கெட் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்கும், இல்லாட்டினா லைட்லி பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கோல்டு கொஞ்சம் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபெட்ரல் மீட்டிங் இன்றைக்கி இருக்குது, 17 and 18 இருக்குது. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா கோல்டு மேலே ஏறும். மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் எல்லா அனலிஸ்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ முக்கியமான யூஎஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டாக்ஸை பார்ப்போம். ஸோ யூஎஸ் டெப்ட்டு பிக்கர் த்ரெட்டாக இருக்குன்ட்டு எக்கனாமிக்ஸ்ட் பீட்டர் ஷீஃப் வார்ன் பண்ணியிருக்காரு. ஜெர்மி சைக்கிள் அனதர் அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா 10% கரெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஈரானோடைய ஆயில் ப்ரைஸஸ் இதெல்லாம் யூஎஸ் எக்கனாமி, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை 10% கீழே புல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. குவால்காம் இம்பார்ட்டண்ட் சிப் மேனுஃபேக்சரர். ஸோ இவங்க வந்து 20 பில்லியன் பைபேக்கும் டிவிடெண்டும் ஏற்றிருக்காங்க. ஸோ ஆயில் வந்து $100 மேலே போயிருக்கு. ஸோ ஆயில் இந்த மாதிரி மேலே ஏறிச்சுன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஃபெட்ரல் ரேட் கட் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது டிலே பண்ணுவாங்க. இதனால் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டா வந்து ஒரு 3000 எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 8 பில்லியன் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு அனலிஸ்ட் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி மெட்டா ஸ்டாக்கு மேலே ஏற்றிருக்காங்க. இப்போ இந்தியன் மார்க்கெட்ஸில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் பார்த்துடலாம். ஸோ கோல்டு பாண்டு வந்து 300% ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லி ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு லாட் வருது. 2019, 2020 வாங்கினவங்களோடது இப்போ எண்ட் ஆகுது. அவங்க வந்து ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டாட்டா குரூப்போடைய ஸ்டாக்ஸு, டாட்டா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஹெச்எஸ்பிசி வந்து அவங்களுடைய ரேட்டிங்கை ஹோல்டுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 400 கொடுத்துருந்த டார்கெட் ப்ரைஸை வந்து இப்போ 340 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா கிளைகாலிஸ் இன்டரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 7.5 rupees டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட க்ரோத்து 6.7% கிட்ட குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆயில் ரேட்டு கண்டினியூஸாக ஹையிலே இருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேரலுக்கு $10 ஏறினா கூட நம்ம 18 பில்லியன் அளவுக்கு $18 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும். ஸோ இதனால் இந்தியாவுடைய க்ரோத்து, ஸ்பெண்டிங்ஸ் இது எல்லாத்தையும் கட் இருக்கும். அதனால் இந்தியாவுடைய க்ரோத்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇஎல்லுக்கு ஃப்ரெஷ்ஷாக 1000 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதே இன்னொரு ரிப்போர்ட்டில் இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி நல்லா இருக்கும், இந்தியா ரிமைன்ஸ் ரெசிலியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் ஆயில் ப்ரைஸ் அதிகமானாலும் டொமஸ்டிக்கோடைய கன்சம்ஷனும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கும், ஹெல்த் கேரில் இருக்கிற பேலன்ஸ் ஷீட்ஸ் அதனுடைய க்ரோத்தும் நல்லா இருக்கிறதுனால இந்தியா லாங் டேர்முக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸு $103 மேலே போனதுனால எம்ஓஐஎல், சென்னை பெட்ரோலியம்லாம் 16% மேலே இந்த இன்ட்ராடேலே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஆஸ்ட்ராஜெனக்காவுக்கு ஒரு மருந்துக்கு அவங்களுக்கு அப்ரூவல் வச்சுருக்கு. இது வந்து லிவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்குற மருந்து. ஸோ இது வந்து ஆஸ்ட்ராஜெனக்காவுடைய ஆன்காலஜி போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஆக்சிஸ் கொஞ்சம் கம்பெனிக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அசோக் லைலண்ட்,
பஜாஜ் ஆட்டோ, ஏஷியர் மோட்டார், மாருதி அண்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஸோ இவங்களுடைய டொமஸ்டிக் எக்ஸ்போஷர் நல்லா இருக்கிறதுனாலையும், ப்ரைஸிங் பவர் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனாலையும், இவங்களுடைய ப்ராடக்ட் மிக்ஸ் நல்லா இருக்கிறதுனாலையும் டவுன் சைட் ரிஸ்க் இல்லை. ஸோ இதனால் இவங்களுடைய இந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் இன்னைய நியூஸில் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் for more detailed and quick updates and latest news on Indian and US stock markets. Thanks for watching.